1 கோடி பேருடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியவர். மாமனார் என்ன தொழில? கள்ளலாற்றி. பல சிபிஐ வழக்கு. மருமகன் தான் தமிழ்நாட்டு அரசியல், சிறுத்தை அரசியல் தீர்மானித்தார், அதிமுக அரசியல் தீர்மானிக்க போனார், வெற்றி விட்டு இப்போ விஜயுடைய அரசியலை தீர்மானிக்க போகிறார். வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் CN ராமமூர்த்தி முதலமைச்சரை சந்திக்க போறார். சந்திக்க போகும்போது எப்படியாவது என்னுடைய மகன் உதயநிதி முதலமைச்சராக வந்து விடுவார், நீங்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அரசியல் அரிச்சுவடியே தெரியாத இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, விஜய், உதயநிதி இவர்கள் தான் எதிர்கால அரசியலை தீர்மானிக்க போகிறார்கள் என்று சொன்னா, வட இந்திய அதிகாரிகள், RSS பின்னணியில் உள்ள அதிகாரிகள் தான் இனிமேல் அரசியலை தீர்மானிப்பார். பேங்கவையில் இன்னைக்கு வரைக்கும் ரிசல்ட்டே இல்லை. அடிப்படை கல்வி, ஆதார கல்வி, இலவச கல்வி எட்டா கனியாயிடுச்சு. கல்வி கொள்ளையர்கள் அத்தனை பேரும் பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இவர்களிடம் கல்வி பிச்சை கேட்டு மிக சாதாரண நபர்கள்லாம் போக முடியல.